Hello everyone, வணக்கம் and welcome back to my channel Long Haired Princess Ella. மெயினாக உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற சிம்பிளான ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் தான். லெமன் வச்சுட்டு நம்ம எப்படி ஹேர் வாஷ் பண்ணலாம், ஹேரை எப்படி க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிப்பு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்டு நான் இந்த மெத்தடை ஃபியூ இயர்ஸாகவே நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா உங்கள் முடியெல்லாம் பிசு பிசுன்னு இருக்கும். நீங்கள் ஆயிலே வச்சுருக்கலனாலும் பிசு பிசுன்னு இருக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பொல்யூஷன்னால் வெளியே போயிட்டு வரீங்க, அப்போவும் ஒரு மாதிரி இருக்குது, ஹேர் பேக் போடலாம் டைம் கிடையாது, க்ளீன் பண்ணுறதுக்கும் டைம் கிடையாதுன்னா இதை ஸ்ப்ரே டைப்பில் கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் முழுசாக ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் 2 பாதியாக பிரிச்சுக்க போகிறேன். ஒரு பாதியை இந்த மாதிரி ப்ளைனாக ஒரு கப்பில் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் ஷேக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு. அந்த ஷேக்காயில் புழிஞ்சு விட்டுக்க போகிறோம். எதுக்காக 2ஆக பிரிக்கிறோம் அப்படின்னா 2 மெத்தடில் ஹேரை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அந்த மாதிரி பண்ணும்போது தான் பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன். அண்டு இதுக்கப்புறமும் உங்கள் தலைமுடியில் இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு ஒன்று புழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் தனியாக. இப்போ மீதி இருக்கிற ஹாஃப் லெமனை நம்ம ஷேக்காய் யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஹேர் வாஷ்க்கு, அதில் புழிஞ்சிக்கலாம். நீங்கள் ஷாம்பூ தான் என்கிட்ட இருக்குது, ஷாம்பூவில் நான் மிக்ஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. தாராளமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் எடுக்கிற ஷாம்பூ சூஸ் பண்ணி பாருங்கள். 2வது மைல்டான ஷாம்பூ எடுத்துக்கோங்க. பேபி ஷாம்பூவாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. ஸோ அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், ஐ மீன் சீயக்காய் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நீங்கள் மற்றதெல்லாம் ட்ரை பண்ணணும். அதுக்காக தான் சொல்கிறேன். நிறைய பேர் கேட்டிங்க, நான் தலைக்கு எண்ணெய் வச்சு குளித்ததுக்கப்புறமா அந்த எண்ணெய் பசையே போக மாட்டேங்குது சீயக்காய் போட்டாலும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஷாம்பு போட்டால் தான் அந்த எண்ணெய் பசை போகுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஷாம்பூனால் என்ன ஒரு பிரச்சனைனா ஃபுல்லாக உங்கள் தலைமுடியில் இருக்கிற மொத்த ஆயிலையும் உறிஞ்சி எடுத்துரும். ஆனால் சீயக்காய் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணும்போது எக்ஸஸாக நம்ம அப்ளை பண்ண ஆயில் மட்டும்தான் போகும். ஸ்கேல்பில் இருக்கிற அந்த நேச்சுரல் ஆயில் அப்படியே இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி மெத்தடில் வாஷ் பண்ணுறது. உங்களுக்கு அப்படி க்ளீனாக போகலைன்னா இந்த லெமன் வச்சு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பிசு பிசுப்பு இல்லாமல் முடியில் இருக்கிற ஆயில் கண்டிப்பாக ரிமூவ் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி கமெண்ட்டில் கேட்ட ஒரு கொஷினுக்கான ஆன்சர் தான் இது. ஸோ இப்போ நான் 2 பகுதியாக பிரித்து வச்சுட்டேன். இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, அந்த வேஸ்ட் லெமன் தோலை நம்ம ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கையில் ஆம் ஹோல்லலாம் பார்த்திங்கன்னா பிளாக்காக இருக்கும். நீங்கள் அங்கே ரப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக வாஷ் பண்ணிகிட்டே வரும்போது அந்த பிளாக்னஸ் ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ நான் ஷேக்காவும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு கப்பில் ½ கப் வாட்டரில் ½ லெமனை டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம ஹேர் வாஷ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பவும் போல் தலையை ஈரமாக்கிக்கோங்க. ஈரமாக்கிட்டு ஷேக்காய் பவுட்ரு போட்டு இந்த லெமன் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா தலைக்கெல்லாம் குளித்து முடித்ததுக்கப்புறமா ஃபைனலாக நீங்கள் ஒரு மக் தண்ணி எடுத்துகிட்டு அதை ½ கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வாட்டரை அதில் ஊற்றி டேரெக்டாக உங்கள் தலையில் ஊற்றிக்கோங்க. தலையில் ஊற்றி நல்லா ஒரு மசாஜ் பண்ணுங்கள், ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு ப்ளைன் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. எந்த ஷாம்பூ ஷேக்காய் எதுவுமே போட தேவையில்லை. ஈவன் கண்டிஷ்னர் கூட யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் ஃபைனலாக இதை ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதோட ரிசல்ட் என்னங்கிறத கண்டினியூ பாருங்கள், நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஷேக்காய் லெமன் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி முடியை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா லெமன் வாட்டரை மிக்ஸ் பண்ணி என்னோடய ஸ்கேல்ப்லேருந்து லென்த் ஆஃப் ஹேர் வரைக்கும் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ப்ளைன் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் இப்போ எப்பவும் போல் டவல் ட்ரையிங் பண்ணிக்கிறேன். ஸோ டவல் ட்ரையிங் பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு அதில் எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்டு
ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஹேர் கேர் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அது எல்லாத்தையுமே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி இடையில கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி என்னங்கிறது தெரியும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஹேர் டவல் ட்ரையிங் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ கூட நான் வந்து போட்டிருக்கேன். அது வந்து கண்டிப்பாக மற்றவங்க சொல்கிற டிப்பை விட என்னோடய டிப் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். ஸோ எப்பவும் போல் வந்து நான் இப்போ வந்து டவல் ட்ரையிங் பண்ணிவிட்டு முடியை வந்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அதனோட ரிசல்ட் எப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணுறேன். இதை யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம், யாரெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து லைட்டாக இப்போ தான் டேண்ட்ரஃப் ஸ்டார்ட் ஆகிருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் இச்சி ஸ்கேல்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இதை ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு பொடுகு அதிகமாக இருக்குது, தலையிலலாம் வந்துட்டு கை வச்சாலே எரியுது, புண்ணாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னா வெந்தயம் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து ட்ரை பண்ணணும். இல்லைன்னா வந்துட்டு ஆல்ரெடி பொடுகு போகிறதுக்கு நான் நிறைய மெத்தட் சொல்லியிருக்கேன். அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், சேனலில் போட்டிருக்கேன். அதுவும் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஈஸி மெத்தட், ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய மெத்தட் வந்து என்னோடய ஃபேவரட்டான மெத்தடும் கூட. இது வந்து இந்த லெமன் ட்ரை பண்ணும்போது நீங்கள் ரொம்ப மெனக்கிட தேவையில்லை. ஜஸ்ட்டு லெமன் எடுக்கிறோம், கட் பண்ணுறோம், ஸ்விஸ் பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம், வாஷ் பண்ணுறோம், அவ்வளோதான். இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நீம் லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தாலும் பொடுகு வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். பொடுகு இருக்குது அப்படிங்கிறத தவிர மற்றபடி உங்கள் ஸ்கேல்ப்பை வந்து எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கணும், பார்க்குறதுக்கே நல்லா நரிஷிங்காக இருக்கணும், ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இது ரொம்பவும் நம்ம மெனக்கிட தேவையில்லை. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு அந்த லெமன் ஜூஸ் எடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு லெமன் ஜூஸை வந்து தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்கன்னா போதும். ரொம்ப முன்னாடியெல்லாம் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஷேக்காக இருந்தால் ஷேக்கோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஷேக்காக இல்லைன்னா ஷாம்பு கூட மிக்ஸ் பண்ணுங்கள். பட் ஷாம்பு வந்து ரொம்ப ஹார்ஷாக இல்லாமல் மைல்டாக எடுத்துக்கோங்க. மோஸ்ட்டாக வந்து எண்ணெய் பசை இருக்கக்கூடாது அப்படின்னாவே நம்ம வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுறது ஒரு சிலருக்கு வந்து சூட் ஆகும். பட் நான் வந்து பர்சனலி ஷாம்புவே கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியாது, அப்படி யூஸ் பண்ணிட்டே இருந்தால் முடி வந்து டேமேஜ் ஆகும். அதனால் நான் வந்து நேச்சுரல் வேயில் ஹோம்மேடாக வந்துட்டு ஷேக்காக ரெடி பண்ணி வச்சு அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நான் அடிக்கடி ஹேர் பேக்கெலாம் போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணுவேன். அப்போ எவ்ரி டைமும் வந்து நான் ஷாம்புவே யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணவும் கூடாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நேச்சுரலாக ஹேர் பேக் போடும்போது மோஸ்ட்டாக வந்து ஷாம்புவோ ஷேக்காகவோ சஜஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. வெந்தயம், பாசிப்பயிறு இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்புறம் கஞ்சி தண்ணி, ரைஸ் வாட்டர் இதெல்லாம் வச்சு தான் வாஷே பண்ணுவாங்க. நம்ம தான் இப்போ வந்து ஷாம்பு அப்படிங்கிற மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம், கண்டிஷ்னர்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த லெமனை வந்து நீங்கள் ஷாம்பு கூடயும் மிக்ஸ் பண்ணலாம், ஒரு ஷேக்காக கூடயும் மிக்ஸ் பண்ணலாம். பட் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு க்ளீனாக ஸ்கேல்ப்பை வச்சுக்கிறதுக்கான ஒரு மெத்தட் தான். எனக்கு 1 வீக்காக உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால நான் வந்து ஹேரை ப்ராப்பராக வந்து என்னால் மெயின்டைன் பண்ணிக்க முடியல. அந்த மெயின்டெனன்ஸ்க்காக நான் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டெப்பாக வந்துட்டு ஹேரை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருந்தேன். மெடிசன்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறதுனாலையும் தலைக்கு குளிக்க முடியாதனாலையும் ஹேர் பேக் போட முடியாதனாலையும் முடி வந்து கொஞ்சம் ரொம்பவே பிசு பிசுன்னு ஒரு மாதிரி கையில் தொட்டாலே ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, உடம்பு சரியில்லாத டைமில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை நான் உடனே வந்து க்ளீன் பண்ணிடணும், அப்படி இருந்தால் ஹேர் ஃபால் ஆகும் அப்படிங்கிறதுக்காகவும் ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்காகவும் மெயின் கான்சன்ட்ரேட்டடாக எடுத்து நான் வந்து இந்த பேக் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது நான் இன்றைக்கி நேற்று ட்ரை பண்ணுறதில்ல, ரொம்ப வருஷமாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பொதுவாக வந்து லெமன் வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணுறது வந்து நம்ம பாடிக்கும் ரொம்ப நல்லது, முடிக்கும் ரொம்ப நல்லது. விட்டமின் சி இருக்கிறனால உங்கள் ஹேரை வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் நரிஷிங்காகவும் வச்சுக்கும், நல்லா ஸ்ட்ரென்த்தியாகவும் இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த பேக் வந்து யூஸ் பண்ணுவேன். இது ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேலை தான். நீங்கள் எந்த பேக் போட டைம் இல்லை, டேண்ட்ரஃப் வந்து உடனே க்ளீன் ஆகணும், நான் உடனே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா இதை தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். 100% ரிசல்ட் இருக்கும். இது 100% என்னோட ஓன் யூசேஜ் ஒப்பீனியன் தான். ஸோ இப்போ என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலேயே நான் விட்டேன்னா முடி வந்து ரொம்ப சிக்கு போட்டுக்கும். அதனால் நான் இப்போவே வந்து கோம் பண்ணி நான் சும்மா ஜென்ரலாக வந்து பின்னல் போட்டுக்க போகிறேன். எந்த கிளிப்ஸோ எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன் அப்படின்னா அவ்வளோதான், ஈவினிங் ஆகிடுச்சு. தூங்க போகிற டைமில் திருப்பி வந்து அன்டை பண்ணி பின்னல்லாம் போட முடியாது இல்லையா, அதனால் நான் வந்து ஜஸ்ட்டு சிம்பிளாக இந்த மாதிரி லூஸ் பின்னல் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஹேர் கேர் வந்து முடிஞ்சுது. இது மாதிரியே நான் ஆல்ரெடி வந்து சிம்பிளாக எப்படி வந்து ஹேர் கேர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வீடியோலாம் நிறையா வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.
இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் போடுற வீடியோஸ்லாம் ஓரளவுக்கு வந்து ரீச் ஆகுது. பட் ஆல்ரெடி நான் வந்து நிறைய எஃபர்ட் எடுத்து போட்ட நிறைய வீடியோஸ் வந்து இன்னும் ரீச் ஆகலை. அதெல்லாம் வந்து நான் திருப்பி வந்து கம்யூனிட்டி டேக்கில் வந்து டேக் பண்ணலான்னு இருக்கேன். அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். அண்ட் மற்றவங்க மாதிரி இல்லாமல் நான் கொஞ்சம் யூனிக்காகவே வந்து சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். லாங் ஹேருங்கிறது என்ன தான் ஜெனட்டிக்காக இருந்தாலும் அதை வந்து டேக் கேர் பண்ணிக்கிற விதமும் நம்ம வந்து எப்படி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிறோங்கிறத பொறுத்து தான் அது வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ கீப் வாட்சிங், கீப் க்ரோயிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். Until then, this is Long Hair Princess Ella. See you on next video. Thank you. Bye-bye.